அமெரிக்காவில் எல்லாரும் 50 வயசு ஆனதுக்கப்புறம் கொலனாஸ்கோபி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். எப்படின்னா ஒரு பெரிய டியூப் எடுத்து ஆசன வாய் மூலமாக வந்து அட்வான்ஸ் பண்ணி கோலன் கேன்சர் வரதுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன க்ரோத் எல்லாம் கண்டுபிடிச்சு நான் பண்ணுறப்பயே அந்த க்ரோத்தை ரிமூவ் பண்ணிட்டா அவங்களுக்கு கோலன் கேன்சர் வரவே வராது. முன்னாடி எல்லாம் நான் வந்து வெள்ளக்காரங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ப்ரீ கேன்சர்ஸ் பாலிப்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 3-4 வருஷத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அந்த ப்ரீ கேன்சரஸ் கோலன் பாலிப்ஸ் நம்மளோட இந்தியன் பீப்புளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. முன்னாடியை விட 4 பேர்ல ஒருத்தருக்கு நான் ரொம்ப காமனா பார்க்குறேன். ஸோ சப்போஸ் அந்த மாதிரியான ஒரு ஆளை வந்து 50 வயசுக்கு நீங்க 40 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ற கேட்குறீங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட போய் ப்ரிவென்டிவ் ஸ்கிரீனிங் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கு சார். எப்பவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். லாங் டர்ம் எப்பவுமே இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். half an hour நம்ம ஒரு 1 hour கூட கொடுக்க வேண்டாம். நம்ம ஸ்கூலுக்கு ஒரு குழந்தை 7:30 மணி 8 மணிக்கு அனுப்புறோம்னா நீங்க சமைக்கிறது வந்து 6 o'clock ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு 5:15க்கு எழுந்துக்கோங்க. So waking up early, make it waking up on time, minimum 30 to 40 minutes a day for yourself. It can be 10 minutes of just sitting alone and meditating to calm yourself, illa to work out, walking, jogging, enna venalum eduthikalam, strength training oda, especially after 40. ஏன்னா இப்போ நிறைய நாங்கள் early menopause பார்க்குறோம். அதுதான் பிரச்சனை. estrogen they are losing weight. அதனால தான் incidence of heart diseases வருது. 1, prioritize first half an hour in a day, at least make it for yourself. Number 2, ஏதாவது health issue இருக்கு, either periods related issue, இல்லனா உங்களுக்கு வந்து cramps இருக்கு, menstrual cramps, இல்லனா உங்களோட breast examination, எவ்வளவு பேர் அது கூட பண்றது இல்ல. ஒரு above நான் என்னோட சர்க்கிள்ல 30 to 35 குள்ள I have more than 7 people who have been diagnosed with breast cancer within the age of 35. நம்மளுக்கு எல்லாருக்கும் கேன்சர்னா 60-65 வயசுல தான் வரும்னு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு செக்அப், எதர் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ ரெகுலர் இவாலுவேஷன், ஒரு இவாலுவேஷன். ஏன்னா உங்களோட யூட்ரஸ் மவுத்தோட கேன்சர், cervical கேன்சர் ஆகட்டும், இல்லனா வந்து யூட்ரைன் கேன்சர் ஆகட்டும், இல்ல ஓவேரியன் கருமுட்டைப்பையோட கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர், you cannot diagnose without an ultrasound. என்னன்னா symptoms are the same. இப்போ நம்மளுக்கு வயிறு கொஞ்சம் ஒபிசமா இருக்கு, அது எல்லாருக்குமே இருக்கும். நம்மளுக்கு சிசேரியன் பண்ணது தானே, வயிறு பெருசா இருக்கு, இல்ல எனக்கு எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கு. யாருக்கு தெரியும் கர்ப்பப்பை வாயோட கேன்சர் எக்ஸசிவ் ப்ளீடிங் இஸ் ஒன் ஆஃப் தி சிம்டம்ஸ். அது நம்ம டாக்டர் கிட்ட போய் 40 இயர்ஸ்க்கு மேல அந்த பாப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் எடுக்கல, இல்ல நம்ம ஸ்கேன் பண்ணி ஒரு கருப்பையில நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு கர்ப்பப்பையில ஒரு கட்டி இருக்குன்னு தெரியல, முட்டைப்பையில இருக்குன்னு தெரியலன்னா ரெகுலர் செக்அப் இஸ் a must. ஐ திங்க் நம்மளோட ஹெல்த் ஒரு 40க்கு மேலனா ஒரு பேரலா போறது இல்ல. குழந்தைங்க அப்பதான் டீனேஜுக்கு வருவாங்க, அப்பதான் நம்ம லைஃப்ல செட்டில் ஆகும். கேரியரும் அப்படிதான் இருக்கும், நம்ம ஹெல்த்தும் அதே டைம்ல தான் பிக்கப்பும் ஆகும். ஐ திங்க் 1, me time, 2, self-examination, 3, not delaying to see the doctor. I think இந்த 3 விஷயம் உமனுக்கு ஒன்று பிரச்சனை இருந்தால் இமீடியட்டா நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து வரணும். நம்ம இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு அவர் ஊர்லேருந்து வந்து எவ்வளோ பேர் என்கிட்ட டிலே பண்ணியிருக்காங்க, ஹஸ்பண்ட் அப்ராட்ல இருக்காங்க, நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அவருக்காக வந்து பார்க்கறது. இல்லை டாக்டருங்களை பார்க்கறதுக்கும் பயம்.